வணக்கம் நேயர்களே. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபடப்படும் அவதானப்பட்டி அம்மன். பலி கொடுக்கப்பட்ட ஆடுகள் உயிரோடு திரும்பிய ஆச்சரியம். 360 ஆடு பலி. அந்த இடத்துலேருந்து 360 அடி வச்சாங்களாம். 360 ஆடு, 306 ஆடு ஒரு அடிக்கு ஒரு குட்டி வெட்டாங்க. அப்புறம் 8 மணிக்கு இங்கேருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 8-8:30 மணிக்கு ஊருக்கு போகிறோம். அந்த குறமை ஊருக்கு போனால் இங்கே எத்தனை ஆடு வெட்டினாங்களோ அத்தனை ஆடு உயிராடு இருக்குது. தேங்காயை வைத்து குறி சொல்லும் விஷ்ணு மாயா பூசாரி. தொழில் நல்லா இருக்கா மாயா? அவனுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கா? குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கா மாயா? நீ இவங்க குடும்பத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னா தேங்காய் நேரம் நிற்கும். நல்லது நடக்காதுன்னா ஆடி காமிக்கும். கிருஷ்ணகிரியில் அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள். மர்மம். கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது அவதானப்பட்டி மாரியம்மன் கோவில். மேம்பாலத்திற்கு அருகிலேயே அமைந்திருக்கும் இந்த கோவில் வழியாக சாலையில் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வாகன ஓட்டிகளும் அவற்றில் பயணிப்பவர்களும் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள். சிலர் தங்களது வாகனங்களுக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டு விட்டு செல்கிறார்கள். இந்த காட்சி வேறு சில இடங்களிலும் காண கிடைப்பதுதான் என்றாலும் இந்த அம்மனின் சக்தி பற்றியும் பின்னணி பற்றியும் கூறப்பட்ட தகவல்கள் ஆச்சரியப்படுத்தின. இந்த மாரியம்மன் கோவில் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வழிபடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கருதப்படுகிறது. இது வழியாக செல்பவர்கள் அம்மனை வழிபட்டு விட்டு சென்றால் செல்லும் காரியம் வெற்றி பெறும் என்றும் வாகன விபத்து போன்றவை நடக்காது என்றும் சொல்கிறார்கள். நாங்கள் 30-40 வருஷமா நாங்களாம் டிரைவருங்க. எந்த குறையும் எங்களுக்கு வச்சது கிடையாது. எப்படி போகிறோங்கன்னா பாரு அப்படியே தான் வருவோம். இந்த அம்மா துணையக்கிறனால தான் இந்த வண்டிக்கு பூச்சி போட்டு போகிறேங்க. இந்த அம்மா கூட வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விடுது. எப்படி போகிறோங்களோ அப்படியே கூட்டு வந்து விடு. அந்த அம்மா துணை இல்லாத நாங்கள் போக முடியாது. குடும்பத்தில் எந்த சுபகாரியம் என்றாலும் இந்த அம்மனை வணங்கிவிட்டுத்தான் செல்வோம் என்றும் இந்த அம்மன் தங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது என்றும் பலர் நெகிழ்ச்சியோடு கூறுகிறார்கள். எனக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இது பண்ண உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ளே திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி அது நாங்கள் எங்களுடைய வேண்டுதலெல்லாம் செஞ்சோம். நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது. என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப வேறு வழியில் போனார். இங்கே வந்து வேண்டி தொடர்ந்து ஒரு 3 வாரம் எலுமிச்சை விளக்கு ஏற்றி நான் வந்து இந்த அம்மாக்கிட்ட மடிப்பிச்சை கேட்டேன். என்னை ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி கொடுத்தா. எங்களுடைய குலதெய்வம் எதாக இருந்தாலும் முதல்ல இங்கே வணங்கிட்டு தான் நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கே போகிறோங்க. அதனால் இது நாங்கள் ரொம்ப பேர்ஃபுல்லாக இந்த ஊரில் இது பண்ணுறோம். எங்கள் மருமகளுக்கு அதே மாதிரி நல்லபடியாக பிரசவம் ஆச்சு. அதே மாதிரி அந்த அம்மா வந்து உடம்புல இறங்கி தான் என்னுடைய மருமகள் தாயாக இருந்து வந்து தான் என்னுடைய பேத்தி பிறந்தா. அது அம்மா போட்டு தான் அந்த குழந்தைய பிறந்துச்சு. அதனால் அந்த அம்மாலே வந்து இது பண்ண மாதிரி நாங்கள் எங்களுக்கு இந்த இது நாங்கள் நினச்சிட்டு இன்னமும் அவங்க அந்த தாயை நாங்கள் வணங்குறோம். கடன் தொல்லையாகட்டும், உடல் நலம், அதை பற்றியான வேண்டுதலை கூட இந்த அம்மா நிறைவேற்றி வைக்கிறாங்க. நிறைய சக்தி வாய்ந்த அம்மன். குழந்தை பாக்கியம் தேவை என்றாலும் பிறந்த குழந்தை நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்றாலும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். தற்போது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளாக கிராம தெய்வமாக பொதுமக்களால் வணங்கப்பட்டு வந்திருக்கிறது.
நாம் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரியவர் வழிபட்டு கொண்டிருந்தார். பக்தி பெருக்கோடு தலையை அசைத்தபடியே அம்மன் மற்றும் காளியம்மன் போன்ற தெய்வங்களை அவர் வழிபடுவதை பார்க்க முடிந்தது. இவர்தான் இந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு தலைவராக இருந்தவர் என்றும் பல தலைமுறைகளாக கோவிலை நிர்வகித்து வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் சொல்லப்பட்டது. அவர் நமக்கு இந்த கோவில் பற்றி பல தகவல்களை கூறினார். தற்போது கருவறையில் இருக்கும் இந்த அம்மன் சிலை சுயம்புவாக தோன்றியது என்றும் அருகில் இருக்கும் நீர்நிலையிலிருந்து இந்த சிலை கிடைத்தது என்றும் கூறினார். சுயம்புவாக கிடைத்த அம்மன் ஆரம்ப காலகட்டங்களில் இங்கிருக்கும் அரச மரத்தின் அடியில் வைத்துதான் வழிபடப்பட்டு வந்திருக்கிறது. அதன் பிறகு காளியம்மன் சிலை வழிபாட்டில் வந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் காளியம்மன் சிலைக்கு பின்புறம் இந்த அம்மன் இருப்பது சரியல்ல என்று கருதிய ஒருவர் அம்மன் சிலையை இடமாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை தற்போது இருக்கும் கருவறையில் வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார். இதன் பிறகு அவருக்கு நேர்ந்த ஆபத்து பற்றி கிடைத்த தகவலும் அதிர வைக்கிறது. காளியம்மனுக்கு மரம் வந்துச்சு. அவனுக்கு காளியம்மன் மரம் இருக்குதே, கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம்னு கூப்பிட்டு எல்லாரும் ஊருக்காரர் சொல்கிறாங்க. ஊருக்காரர் ஏற்றுக்காது நானே பிடிங்கி வைக்கிறேன், எனக்கு என்ன ஆகிட்டாலும் நஷ்டம் ஆகிட்டாலும் சரின்ட்டு அந்த அம்மாவை தூக்கின்னு போய் அங்கே வைக்கிறாரு. அந்த குடும்பம் அது சொல்லக்கூடாது, நம்ம வேணாம். அந்த குடும்பம் இன்றைக்கி சீரடிச்சு போச்சு, வாரிசு இல்லாத போச்சு. அது நம்ம சொல்லக்கூடாது, அவள் சைடு அது என்னம்மா அது மாதிரி நடத்தி அதுக்கு முன்னால் அங்கேருந்து அருள் பெற்று ஒவ்வொரு மாடு ஆடி மாதம் அமாவாசை வெள்ளி அமாவாசை எல்லாமே பூஜை நடக்குது சிறப்பாக. ஆரம்பத்தில் இங்கே புற்று இருந்தது என்றும் தற்போது கூட இங்கே நாகங்கள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடக்கும் திருவிழாவில் பெண்கள் இங்கு வந்து மாவிளக்கு போடுவது வெகு விமர்சையாக நடக்கிறது. ஆடி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31 நாட்கள் இந்த கோவிலுக்கு திருவிழா நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஏராளமான பொதுமக்கள் திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். அரச மரத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் இந்த அம்மன் சிலைதான் ஊர்வலமாக திருவிழா காலத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆடி திருவிழாவில் 18 ஆடி மானியம் திருவிழாவில் அங்கே ஊரில் பண்டிகை 7 நாள் கோலாட்டம் ஆடல் பாடல் இது மாதிரி சந்தோஷமான பாடல் ஆடல் அங்கே திருவிழா நடத்திட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய்க்கிழமை நைட்டெல்லாம் அங்கே நடக்கும். 8 நாள் நடக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் நாள் அங்கே திருவிழா ஊரெல்லாம் நடக்கும். வேலை வேடிக்கை அடிச்சுட்டு அங்கேருந்து அம்மனை கொண்டு வருவாங்க. கரகம் ஃபஸ்ட்டு வருவோம். அதுக்கடுத்தது ஜோய் நாகதேவி, அதுக்கடுத்தது பூங்கத்தாம்மா, அதுக்கடுத்தது காளியம்மா, அதுக்கடுத்து மாரியம்மா. அந்த 3 சிலை இங்கே வந்து வைக்குவாங்க. அந்த 3 சிலையும் வச்சுட்டு அன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஆடு யாரோ வேண்டிக்குவாங்க, வெட்டுவாங்க. ஆடு கணக்கில்லாத வெட்டுவாங்க. நீங்கள் நான் சரி ஆக வேண்டியதுனால இது ஒன்று. அன்னைக்கு ஆடி மாதம் திருவிழாவில் மாரியம்மன் திருவிழாவில் இந்த ஊரில் நம்ம ஊர் பூஜை நடக்காது, ஒரு ஆடு கூட வெட்டக்கூடாது. இந்த அம்மனுக்கு பலி கொடுப்பதும் வழக்கத்தில் இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த அம்மன் தனக்கு ஆடுகளை பலியிட வேண்டும் என்று சொன்னதாக ஒரு செவிவழி செய்தியை கோவில் தர்மகர்த்தா திரு திருப்பதி கவுண்டர் கூறுகிறார். வெட்டப்பட்ட ஆடுகள் மீண்டும் உயிரோடு வந்தது பற்றியும் அவர் விவரிக்கிறார். இந்த அரச மரம் அந்த அம்மன் அங்கே இருந்துச்சு. அது ஏற்கனவே நான் மருள் மேலே வந்தாங்க. அந்த அம்மா வந்து ஊர் பூரா வந்தாங்க. ஆடி ஒரு ஆடிக்கு ஒரு ஆடு வெட்டணும்னு சொன்னாங்க. அடிக்கு ஒரு ஆடு வெட்டி வராங்க. ஒரு கற்பூரம் கொளுத்துறாங்க கற்பூரம் கொளுத்துறாங்க. தீப்பந்தம் ஏற்றுன்னு வராங்க. தீப்பந்தம் இரவு 12-1 மணிக்கு அந்த வெளிச்சத்தில் வந்து இங்கே வைக்கிறாங்க. வச்சுட்டு வைக்கிற போது என் ஆடு கொண்டு வந்து வெட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு அடிக்கு எங்கள் ஆடே இருக்குது, நாங்கள் வெட்டுறோங்கன்னு சொல்கிறாங்க. எங்காடு உங்காடுகளை வெட்ட முடியாது, நீங்கள் விட்டாதாரணத்தை கூட நான் சொல்கிற ஆடு போய் வாங்கினுவான்.
குரமை அந்த ஒண்டி குரம் இருப்பான், அவங்ககிட்ட நான் உத்தரவு போட்டேன். அவன் ஆடு கழுவி பூஜை போட்டு நெற்றியில் பொட்டு வச்சுக்குவான். நீங்கள் எல்லோரும் சேவி போய் கேளுங்க, கொடுத்துருவாரு, அப்படியே கூட வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து மருள் மேலே போகிறாங்க. அவன் அதுக்குள்ளே பொட்டு மஞ்சள் வச்சுனுங்கிறான். எனக்கும் உத்தரவு வந்துருச்சு, அம்மா ஓட்டின்னு வரேன்னு சொல்கிறாங்க. ஓட்டின்னு வரும்போது ஓட்டின்னு வர்றாங்க. 360 ஆடு பலி. அந்த இடத்துலேருந்து 360 அடி வச்சாங்களாம். 360 ஆடு, 306 ஆடு ஒரு அடிக்கு ஒரு குட்டி வெட்டாங்க. அங்கே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெட்டந்து அந்த குட்டி வெட்டி பாருங்க பொழுது வந்துச்சு. அந்த ஆடை எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்து அனுப்பிட்டாங்க. தான தர்மம் வர்றவனுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் 8 மணிக்கு இங்கேருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 8-8:30 மணிக்கு ஊருக்கு போகிறோம். அந்த குரமை ஊருக்கு போனால் இங்கே எத்தனை ஆடு வெட்டினாங்களோ அத்தனை ஆடும் உயிராடு இருக்குது பட்டியில். அத்தனை ஆடும் அதே கலரு, அதே தோற்றத்தை மாற்றல. அவங்க கூப்பிடு, ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒரு ஆடு பேர் வைக்குவாங்க. ஆமாம், இந்த இப்போ கூட உண்டு. அது அந்த ஆட்டு பேர் விட்டு கூப்பிட்டு அது வருதான். அது மாதிரி இங்கே வெட்டின ஆடு பூராவும் உயிரடக்குது. அப்படி மகிமை பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன் மாரியம்மன். திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இதே போல இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நோய்கள் நீங்குகின்றன என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது. இங்கே வந்துக்கிட்ட திருக்கோயில் பக்தர்கள் அவங்க வேண்டிக்கிறாங்க, குழந்தை வேணும், குழந்தை வரணும் கேட்குறாங்க. அந்த அம்மா வாரி கொடுக்குது. நோய் நொடி இல்லைன்னா நோய் நொடி எனக்கு நல்லா என்னென்னா நோய் நொடி கொடுக்குது. தாலி பாக்கியம் ரொம்ப நாளாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகாது இருந்தால் அந்த அம்மாவை வேண்டிக்கினாக்கா கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடந்துட்டு அவங்க குழந்தை பிறக்கலை எனக்கு வேண்டும்னு சொன்னால் குழந்தை வரம் கேட்டாக்கா அது கொடுக்குது. இப்படி அவதானப்பட்டி மாரியம்மன் கோவில் பற்றி பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் நிலையில்தான் அருகில் இருக்கும் விஷ்ணு மாயா என்கிற ஒரு தெய்வத்தை பற்றியும், அந்த தெய்வத்தின் பெயரால் ஒருவர் தேங்காய் வைத்து குறி சொல்வது பற்றியும் ஆச்சரியமான தகவல் கிடைத்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கந்திக்குப்பம் என்கிற பகுதியில் கால பைரவருக்காக உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட ஆலயம் பற்றி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழியில் விஷ்ணு மாயா என்கிற பெயரில் ஒரு தெய்வம் உருவாக்கப்பட்டு அதன் பின்னணியில் ஒருவர் குறி சொல்லி வருகிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்தது. நாம் அங்கு சென்றபோது விஷ்ணு மாயா என்கிற தெய்வத்தின் சிலையும் அருகில் மற்றும் ஒரு பெண் தெய்வத்தின் சிலையும் காண கிடைத்தன. இவற்றை உருவாக்கி வழிபட்டு வரும் ஒருவரை சந்தித்தோம். அவரிடம் பலர் வந்து குறி கேட்டுவிட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு தேங்காயை வைத்து அது சொல்லும் வகையில் தீர்வுகளை கூறுவதாக சொல்கிறார். அது எப்படி தேங்காயை வைத்து சொல்ல முடியும் என்பதற்கு இவர் விளக்கத்தையும் கொடுக்கிறார். ஒரு பேரை கேட்டால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள், ஒரு டோர் நம்பர் பேரை கேட்டால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சொல்கிறது வந்து தேங்காயை வச்சு நான் சொல்லுவேன். உங்கள் பேரை கேட்டு உங்கள் பேரை வச்சு, மாயா நீ இவங்க குடும்பத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னா தேங்காய் நேரம் நிற்கும், நல்லது நடக்காதுன்னா ஆடி காமிக்கும். இதுதான் நான் வச்சு இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் 25 வருஷமா. இவரிடம் குறி கேட்டவர்களும் தங்களுக்கு நன்மைகள் நடப்பதாக சொல்கிறார்கள். தொழில் நல்லா இருக்கா, மாயா அவனுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கா, குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கா. எனக்கு பிரச்சனைன்னு வந்து அக்கா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. திருப்பத்தூருக்கு அந்த பக்கம் காக்கங்கிற அவங்களும் மாமா வந்து உங்கள் அக்காவை காப்பாற்றாட்டி போனிட்டு ஆட்டோவில் வந்து தூக்கின்னு வந்து போட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து மாமா வந்து நீர் மட்டும்தான் வந்துடுச்சு கொடுத்தாரு. அந்த நீர் வச்சதுக்கப்புறம் இப்போ அக்கா நல்லா நார்மலாக இருக்காங்க. இன்னொரு அக்காவும் அதே மாதிரி தான் சுத்தமாக நடக்காமல் இருந்தாங்க, கொஞ்சம் கூட பேச்சு எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. அந்த அக்காவும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் காப்பாற்றிருக்கு. இன்னொரு அக்காவுக்கும் அப்படி தான். எல்லாரும் பிரச்சனைக்கும் சாமி எனக்கு கடவுள் கை கொடுக்குது. விஷ்ணு மாயா என்கிற தெய்வத்தின் பெயரே வித்தியாசமாக இருந்தது.
இந்த கடவுள் யார் என்கிற கேள்வியை அவரிடம் முன்வைத்தோம். கால பைரவருக்கும் அம்மனுக்கும் பிறந்தவர்தான் இந்த விஷ்ணு மாயா என்பதாக அவர் சொல்கிறார். விஷ்ணு மாயான்றது பார்வதி மகன். கால பைரவருடைய பிள்ளை. இவர் பார்வதி அம்மா தியானிக்கும் போது, காட்டில் தியானம் பண்ணும்போது, பைரவர் வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய அழகை பார்த்து நான் இன்னைக்கு உன்னுடைய இருக்கணும் அப்படின்ட்டு போகிறாரு. அது வேட்டைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கர்ப்பமாக இருக்காங்க அந்த பார்வதி அம்மா. அப்போது அந்த கர்ப்பத்தை இருக்கும்போது விஷ்ணு மாயா அப்படின்ற ஒரு உச்சாட்டங்கள் இருக்குது. அந்த கடவுளுடைய விதி தான் இது, வேற எந்த ஒன்றும் கிடையாது. இந்த விஷ்ணு மாயாவை இங்கே வழிபட்டு பல குழந்தைகளை தான் காப்பாற்றி இருப்பதாகவும் இவர் சொல்கிறார். தான் இப்படி விஷ்ணு மாயாவை வழிபட்டு பல சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் தனது மகன் இறந்ததுதான் என்று ஒரு பின்னணியையும் இவர் சொல்கிறார். முனீஸ்வரனுடைய ஜாடைக்கு பேர் தாங்க முனி ஜாடன் பேர். முக்கண்டீஸ்வரனுடைய ஜாடைக்கு தான் முனி ஜாடன்னு பேர். அந்த ஜாடையில் மாட்டி என்னுடைய பையன் இறந்துட்டான். அப்படி அதுக்கு பிறகு தான் இந்த சக்தி ஞானமும் அதெல்லாம் எனக்கு கிடைச்சது. நானும் இந்த இடத்துல எத்தனையோ குழந்தைகளை காப்பாற்றிருக்கேன், நல்லது பண்ணியிருக்கேன், குடும்பங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன். தவறி கீழே விழுந்து 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். பெங்களூர் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து தான் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு தான் என்னை வீட்டில் யாருமே என் தம்பிக்கு என்னை கைவிட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு கடவுளுக்கு வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். ஐயா, குழந்தைகள் ஒன்று பயந்துக்கனா வருவாங்க. இப்போது திடீர்னு தூங்கும்போது துள்ளி எழுவாங்க, பாடி சேக் ஆகிற மாதிரி அந்த துள்ளி எழுவாங்க. அப்போ அந்த துள்ளல் எதுக்காக வருது அப்படின்னா, மனுஷனுடைய காலடி, மாட்டினுடைய காலடி, ஆடு மாடுங்க நடக்கக்கூடிய காலடியில் துஷ்ட தேவதைகள் வந்துடுதுங்க. அப்போ அந்த குழந்தைகள் 6 மணிக்கு மேலே அந்த இது பண்ணும்போது அந்த குழந்தைய மிரட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால தான் அந்த குழந்தைங்க துள்ளி எழுறது, அலறது, அந்த சத்தமெல்லாம். அதுக்கு மஞ்சள் தண்ணி 2 மிக்சிங் பண்ணி ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே அப்படின்னு 21 முறை சொல்லி அதுக்கு மஞ்சள் தண்ணி போட்டாவே அந்த குழந்தைகளுக்கு அந்த பெதிர் போயிடும், அந்த துள்ளல் வராது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு மேலே காப்பாற்றிருக்கேன். இங்கு இருக்கும் மற்றும் ஒரு பெண் தெய்வம் திருப்பதிக்கு சென்ற ஒருவர் வாங்கி தந்த புகைப்படத்தில் இருக்கும் தெய்வம் என்று குறிப்பிட்டவர் அதன் பின்னணி பற்றியும் பேசினார். ஐயா, என் முதுகு பின்னாடி இருக்கிறது திருப்பதி கங்கம்மா, குப்பத்தில் இருக்கக்கூடிய சாமி. அவங்கேருந்து திருவிழாவுக்கு போகும்போது அந்த அம்மாவை வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே காமராஜ் நகரில் ஒரு பொம்பளை. அது அவங்க வீட்டில் வைக்கும்போது அவங்க வீட்டில் குழப்பங்கள் உருவாயிடுச்சு. அந்த அம்மா கனவுல போயிட்டு என்னை இந்த இடத்துல கொண்டு போய் பலான இடத்துல கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த சிலையை கொண்டு நான் உருவாக்கி இங்கே வச்சு வழங்கிட்டுருக்கிறேன். இந்த அம்மா எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான். அந்த துஷ்டங்கள் விலகி போகும், மக்களுக்கு நல்லது செய்யும், மக்களை காக்கக்கூடிய ஒரே கடவுள் இந்த திருப்பதி கங்கம்மா தான். இந்த ஆலயத்தின் எதிர்ப்பகுதியில் தனது குலதெய்வத்தை சிறிய கல் வடிவமாக வைத்து இவர் வழிபட்டு வருகிறார். இதற்கு கோழி போன்றவற்றை பலி கொடுப்பது பற்றி கூறியவர் அமாவாசை அன்று அனைவரும் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது. வழக்கமாக அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து பலரும் விரதம் இருப்பார்கள். ஆனால் அமாவாசை அன்றுதான் அசைவம் சாப்பிட வேண்டும் என்பதற்கு இவர் அளித்த விளக்கம் வித்தியாசமாக இருந்தது. இந்த அம்மாவுக்கு கோழி ரொம்ப முக்கியமானது. இந்த குடும்பத்தில் நேர்த்துக்கடன், அந்த காற்று கருப்புகள், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த இடத்துல கோழி போட்டால் நல்லது நடக்கும். அதே மாதிரி கோழி சிலர் போவாங்க கும்மிடிக்கு வச்சு அறுத்துடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இங்கே தீர்த்தம் போட்டால் நம்ம ஆடு எப்படி குளுக்குதோ அது மாதிரி குளுக்க பிறகு தான் அறுக்க ஆரம்பிப்போம். அமாவாசையில் மேக்சிமம் 2 பீஸ் கறி சாப்பிடணும். அப்போது அந்த கர்ம வினைகள் விலகி போகும். இது குடும்பத்திற்கு எல்லாருக்கும் நல்லது,
மக்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடணும், அதுதான் உண்மை. அது வந்து துஷ்டதங்கள் கர்மங்கள் வீட்டுனா கறி சாப்பிடணுங்க ஐயா. அமாவாசையில் கர்மம் விலகன்றது வருது, கர்மத்தை விட்டு விலகி போகும். அந்த கறி சாப்பிட்டா கர்மம் இருக்காது. நாம் இங்கிருந்த சமயத்தில் இவரை காண்பதற்காக சைக்கிளில் ஒரு சாமியார் வந்தார். அவர் இவரிடம் நலம் விசாரித்து சில தகவல்களை பரிமாறிக்கொண்ட பிறகு அதிர வைக்கும் பல விஷயங்களை பேசினார். 2031ஆம் ஆண்டு தான் இந்த நாட்டை ஆளப்போகிறேன் என்று அவர் சொன்ன தகவல் மிரட்டலாக இருந்தது. அத்தோடு தான் ஜீவசமாதி அடையப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜீவசமாதி அடையப் போகும் நீங்கள் எப்படி இந்த நாட்டை ஆட்சி செய்வீர்கள் என்று நாம் கேட்டபோது ஜீவசமாதி அடைந்து பின் மீண்டும் தான் உயிரோடு திரும்புவேன் என்று பதில் சொன்னார். 2031 நிச்சயமாக ஆட்சி பண்ணுறது உறுதி என் கையில். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஈஸ்வரன் அந்த வேலையை செய்வார். ஜீவசமாதி அடைகிற பதவி எனக்கு உண்டு. இந்த ரூபத்தில் அது அவர் ஒரு சொன்னார். 2027 ஆண்டவன் பூமிக்குள்ளே இழுத்துடுவாராம். மறுபடியும் நான் மேலே வரும் ஒரு குறிப்பிட்ட இது 21 நாள் 11 நாள் சொல்கிறீங்கள, மறுபடியும் வரும்போது நான் சிவன் மாதிரி வருவேன்றார். என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு? ஆமாம், உன்னோட உண்மை பாரு, அம்மா சொல்ல வைக்கிறான்றார் அவர். அப்புறம் எப்படி 2030 ஆட்சி பண்ணுவீங்க? அது 27 அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து மறுபடியும் நான் எனக்குன்னு ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது. அப்போ இப்போ சொன்னார், அந்த கோயில் அமைஞ்சு மக்களுக்கு 4 முடி ஒரு திருநீர் ஏதோ ஒரு தர்மங்கள் தானங்கள் செஞ்சுட்டு அது சமாதி அடையிறது. அதுக்கு ஒரு குறைஞ்ச நாள், அது ரொம்ப நாளாகும். இவரது மனநிலை பற்றி நமக்கு வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்த நிலையில் இந்த விஷ்ணு மாயா தெய்வமும் அதை வைத்து இவர் குறி சொல்லும் விதமும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.